எல்லா கதவும் மூடிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண் மூடி 3 வினாடி. இந்த துஆவை சொல்லுங்க. அடுத்த 24 மணி நேரத்துல புதிய வழி திறக்கும். ஒருவர் கடந்த 1 மாதமாக வீட்டு வாடகை கட்ட முடியாமல் பெரிய மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருந்தார். தினமும் வேலை தேடி திரியும்போது இன்னைக்கு எப்படி சமாளிக்கப் போறேன் என்பதுதான் உள்ளத்திலிருந்த கேள்வி. ஒரு மாலை அவர் அருகிலிருந்த மசூதிக்கு சென்று அமர்ந்தார். சொல்ல யாரும் இல்லை. இதயம் நிறைய இருந்ததால்தான். சற்று நேரம் அமைதியாயிருந்த பிறகு அவர் மெதுவாக இந்த துஆவை ஓத ஆரம்பித்தார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் மன்னிப்பையும் பாவங்கள் நீக்கப்படுவதையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கேட்கிறேன். அந்த மனிதர் மனமுருகி அந்த துஆவை ஓதியபோது அங்கிருந்த ஒரு பெரியவர் அவரை கவனித்தார். துஆ சொல்லி முடித்ததும் அந்த பெரியவர் இவரை அழைத்தார். தம்பி, நீ மிகவும் கவலையோடு இருப்பது உன் முகத்திலேயே தெரிகிறது. என்ன நடந்தது என்று கேட்டார். அவர் தன் நிலைமையை விவரித்து முடிக்கும் முன் அந்த பெரியவர் குறுக்கிட்டு, கவலைப்படாதே, கஷ்டங்களை தீர்ப்பதற்குத்தான் அல்லாஹ் இருக்கிறான். நீ நாளை வந்து என்னை சந்திக்கிறாயா? என் கம்பெனியில் சில ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். உனக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்குமாறு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினார். சற்று முன்னர் வரை அடைக்கப்பட்டிருந்ததாக அவர் நினைத்த அத்தனை கதவுகளும் அவர் அந்த துஆவை ஓதிய ஒரே இரவில் அல்லாஹ்விடமிருந்து திறக்கப்பட்டன. நீங்கள் எப்போதெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களோ அல்லது அடைக்கப்பட்ட உணர்வில் இருக்கிறீர்களோ, கண்களை மூடி இந்த அற்புதமான துஆவை சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த துஆவை நீங்க ஒரு முறை ஓதிப் பார்த்தாச்சா? கமெண்ட்ல ஓதினேன் என்று போடுங்க. அடுத்த 24 மணி நேரத்துல நல்ல செய்தி உங்க நோட்டிபிகேஷன் வர நான் துஆ செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.